செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை காலாண்டு எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024-2025 இந்த பருவத்திற்கான வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் வந்து நடைபெற போகிறது. அதுக்கான டைம் டேபிளை வெளியிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் எல்லாருமே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டியூரேஷன், என்னென்ன டைமில் எக்ஸாமினேஷன் நடக்கும் A to Z வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதில் முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 9:30 மணி, அதாவது 9:30 மணியிலிருந்து 9:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் டியூரேஷன், ஓகேங்களா, அவங்களுக்கான எக்ஸாம் டைம் அவ்வளோதான். 7ஆம் வகுப்புக்கு மதியம் 1:15 முதல் 3:15 வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைம் 7ஆம் வகுப்புக்கு. 8ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை 9:30 முதல் 12 மணி வரை, ஓகேங்களா, 12 மணி வரை வந்து 8ஆம் வகுப்புக்கான தேர்வு நேரம். 9ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான், மதியம் தான் வந்து துவங்குகிறது. 1:15 முதல் 1:25 வரை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரீடிங் த கொஷின் பேப்பர் படிக்கணும். அதுக்கப்புறம் 1:25 1:30க்குள்ளே வந்து அவங்களுடைய கொஷின் பேப்பரை, அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டான்றதை பர்டிகுலராக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு 1:30லேருந்து 4:30 வரை வந்து அவங்க எக்ஸாமினேஷனை எழுதலாம். அவங்களுக்கான டைம் அப்படின்றதே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10த்துக்கும் அதே தான், சேம், ஓகேங்களா. அவங்களுக்கு காலையில் 9:30 முதல் 9:40 வரை வந்து கொஷின் பேப்பரை ரீட் பண்ணணும் 10 நிமிஷம். அப்புறம் 9:40லேருந்து 9:45 வரை அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும் உங்களுடைய பேப்பரா அப்படின்றது, உங்களுடைய கொஷின் பேப்பரான்றது. 9:45 முதல் 12:45 வரை உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைம், ஓகேங்களா. இப்போதைக்கு டைம் வந்து சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு டைம் டேபிளை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே டேட்லேயே நடக்குதுப்பா, ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டபிளாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 6ஆம் வகுப்புக்கு சொல்கிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்புக்கு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனாக வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 6லேருந்து ஆரம்பிக்கிறேன். 6ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் எக்ஸாமினேஷன். தமிழ், ஓகேங்களா, 20ஆம் தேதி தமிழ், 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஓகேங்களா, அதாவது சனிக்கிழமை. அண்ட் 23ஆம் தேதி இங்கிலீஷ், ஓகேங்களா, 6ஆம் வகுப்புக்கு. 24ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ். அண்ட் 25ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ். 26ஆம் தேதி சயின்ஸு. 27ஆம் தேதி சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையை முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 6ஆம் வகுப்புக்கு முடிஞ்சிச்சா, அதே மாதிரி தான் 7ஆம் வகுப்புக்கு அப்படியே மதியம் நடக்குது அவங்களுக்கு எக்ஸாமினேஷன். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி, 21ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன், 23ஆம் தேதி இங்கிலீஷ், 24ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், 25ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், 26ஆம் தேதி சயின்ஸ், 27ஆம் தேதி சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா. 6ஆம் வகுப்புக்கு காலையிலனா 7ஆம் வகுப்புக்கு மதியம், அப்படி 8ஆம் வகுப்புக்கு காலையில், ஓகேங்களா. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி, 21ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன், 23ஆம் தேதி இங்கிலீஷ், அண்ட் 24ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், 25ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், 26ஆம் தேதி சயின்ஸு, 27ஆம் தேதி சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா. உங்களுக்கு காலையில் 8ஆம் வகுப்புக்கு. 9ஆம் வகுப்புக்கு அதே டேட்டில் மதியம் நடக்கும், ஓகேங்களா. அதே டேட் தான், 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸுன்னு அப்படியே லைனாக வரும். 10த்துக்கும் அதே தான், அவங்களுக்கு காலையில் நடக்குது. தமிழ் வந்து 20ஆம் தேதி, 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லாங்குவேஜ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 23ஆம் தேதி வந்து இங்கிலீஷ், 24ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், 25ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், 26ஆம் தேதி சயின்ஸு, 27ஆம் தேதி சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா. இதே தான் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒரே டேட்டில் ஒரே டைமில் தான் வந்து நடக்கும். நான் ஒன்று 7ஆம் வகுப்புக்கு மதியம்னா 9ஆம் வகுப்புக்கு மதியம், மீதி வந்து 6, 8, 10க்கெலாம் காலையிலே வந்து எக்ஸாமினேஷனை முடிச்சிடும். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையும் தேர்வுத்துறை இயக்கமும் வந்து வெளியிட்டுள்ள
கால அட்டவணை. மறக்காமல் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் A to Z எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிளை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமை எல்லாருமே வந்து நல்லா பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா படித்து மார்க் வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா +1 +2க்கான டைம் டேபிளை நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.